தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஜே செபஸ்தியான் சித்ரா குடும்ப நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரியமிக்க ரஷ்யா ராணி குடும்ப நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற செபஸ்தியான், சந்தனமேரி, அந்தோனிமிக்கு, சலீன் ஓஸ்லின், ஆதரியா, விக்டோரியா ஆண் நிலைப்பாட்சிக்கால் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே இளங்குளம் கொடுத்து வைத்த ஊர், இளங்குளம் பாக்கியம் பெற்ற ஊர். இளங்குளத்தை பாதுகாக்க
4 புனிதர்கள் இருக்கிறார்கள். இளங்குளத்திற்கு பரிந்துரை செய்ய 4 புனிதர் இருக்கிறார்கள். இளங்குளம் முதலிலே தன்னுடைய பாதுகாவலியாக அழிந்த அதிசய ஆரோக்கியத்தை பாதுகாவலியாக கொண்டிருக்கிறது. அற்புத கவியிலே அரசியாக புனித லூர்தன் இருக்கிறார். இளங்குளத்தின் இணை பாதுகாவலராக புனித அந்தோனியார் இருக்கிறார். இளங்குளத்தின் சிறப்பு பாதுகாவலராக தூய செபஸ்தியார் இருக்கிறார். தூய செபஸ்தியார் இளங்குளத்தின் சிறப்பு பாதுகாவலராக இருப்பதில்லை நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இறைவன் இத்தனை புனிதர் வழியாக நம்மை பாதுகாப்பது நம் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக, நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக. ஆகவே இன்றைக்கு மிக சிறப்பாக சிறப்பு பாதுகாவலருக்கு ஒரு நாள் திருவிழா எடுப்பது எவ்வளவு மேலானது, எவ்வளவு உயர்வானது. நம்முடைய தெருக்களை எல்லாம் செபஸ்தியார் சந்தித்து நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கிறார். இந்த வருடத்திற்கான பாதுகாப்பை நிறைவாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகையாக நன்றி செலுத்துவோம். 4 பாதுகாப்புடைய சிறப்பு கவனிப்பிலே நாம் கண்காணிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். அதற்காக மகிழ்ச்சி அடைவோம். திருப்பாடல் 100 கிடைக்க சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். ஆக மகிழ்ச்சியோடு வழிபடுவோம், ஆர்ப்பரிப்போம், போற்றுவோம். கடவுள் செய்திருக்கிற தந்திருக்கிற இந்த மாபெரும் செயலுக்காக அவரை போற்றுவோம், உளமாற போற்றுவோம். அதற்கு நம்மை நாமே பயன்படுத்திக் கொள்வோம். நம் கடவுள் கொடுத்திருக்கிற உடல் உறுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அவரை சிறப்பாக போற்றி அத்தனை அருளையும் நிறைவாக பெறுவோம். இந்த திருப்பலியில் தித்திப்போடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்கள் எதை கேட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டா நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 1 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கற்பனை கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவே ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாறை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாய் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலையின் குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதமமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்பது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் பிள்ளையாவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். உண்மையில் மானிடர் பிள்ளையாவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்லுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 29. நீரை பாய்
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 12 தொடங்கி 14 முடிய. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 12 முதல் 14 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று வழி தவறி அலைந்தார். அவர் 99 ஆடுகளை மலைப்பையில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தார். வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களில் சொல்கிறேன். அவ்வாறு இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையும் தெரிவிக்கிறார். ஆண்டவரின் நல்வாக்கு. இனியவர்களே, நம்முடைய சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை நாம் மகிமைப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நன்றியின் கடனாக நாம் இதை பாதித்தோம். கொள்ளை நோய் பாதித்த நேரம், அந்த நேரத்திலே தூய செபஸ்தியார் நம் மீது காட்டிய அந்த கருணை கண்ணிற்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதன் அடையாளமாக இந்த சிறப்பு நாளை நாம் எடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட கொள்ளை நோயாக இருக்கலாம், ஆபத்தான நோயாக இருக்கலாம், எதுவுமே நம்மை அணுகாமல் பாதுகாப்பு வேலை கொடுக்கிறவர் இந்த சிறப்பு பாதுகாவலர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தூய செபஸ்தியாரை பற்றி பார்க்கும்போது தமிழகத்தில் 2 புனிதர்கள் புகழ் வாய்ந்த புனிதர்களாக, சிறப்பு வாய்ந்த புனிதர்களாக இருக்கிறார்கள். முதல் புனிதர் நமக்கு நன்றாக தெரியும், புனித அந்தோனியார். தமிழகத்தில் இருக்கிற புனிதர்களிலே முதலிடம் வகிக்கக்கூடியவர் புனித அந்தோனியார். இரண்டாவதாக புகழ்பெற்ற புனிதராக இருக்கக்கூடியவர் புனித செபஸ்தியார். எல்லா அனைவரும் பாருங்கள்,
செபஸ்தியார் என்று ஒரு இடம் இருக்கும். சப்பரம் செல்லுகிற போது அங்கே செபஸ்தியார் சப்பரம் கண்டிப்பாக இருக்கும். கிறிஸ்தவ மக்களை தாண்டி மற்ற மதத்தை சார்ந்த மக்களும் பெருங்கூட்டமாக சாரை சாரையாக புனித செபஸ்தியார் நோக்கி செல்கிற பழக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்போதும் இருக்கும். ஏனென்றால் அவருடைய பரிந்துரையால் கிறிஸ்தவம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பிற மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. மிக சிறப்பாக பார்ப்பது பாளையங்கோட்டை பார்க்கிற போது கயத்தாறு பங்கிலே இணையூராக வெள்ளாக்கோட்டை என்ற ஒரு பங்கு ஊர் இருக்கு. அங்கு இன்னும் பார்க்கிற போது தூய செபஸ்தியாருடைய பெயரை தான் விடுகிறார்கள். நாம் மாடனாக மாறிவிட்டோம். பெயரெல்லாம் வைப்பது கத்தோலிக்கர்கள் பலர் மாடனாக மாறிவிட்டார்கள். பெயர் வைப்பதில்லை. பெயர் எப்படி வைக்கிறார்கள்? டிக் 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 டும் டம் டம். அவன் பேர் டம் டம் டம். யாரமா பைக்கில் போகிறான், வேகத்தில் ஊற்றுக்கு வரான், பேர் எடுது டம் டம். அவங்க இப்படித்தான் நாம் பெயர் வைக்கிறோம். ஆனால் அந்த ஊரில் இப்போதும் பார்க்கிறது பாளையங்கோட்டில் கயத்தார் பார்க்க இணையூர் எல்லாம் போட்டு அங்கும் செபஸ்தியார் என்ற பெயரோடு தான் அவர்கள் தொடங்குகிறார். பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் திருமணமாக வேற ஒரு போகும்போது கூட அந்த ஊர் சேர்ந்தால் செபஸ்தியாருடைய பெயரை சூழ்வதில் முயற்சி செய்கிறார்கள். இதை நான் வரலாற்றில் வாசிப்பது கேட்டது. ஆக இப்படி சிறப்புமிக்கவராக தூய செபஸ்தியார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம மிகையாக அவருடைய விசுவாசம் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிறப்பாக கடைபிடிக்க வேண்டிய விசுவாசமாக இருக்கிறது. இது வீர விசுவாசம். நாம் வியப்புக்குரிய விசுவாசம் பார்த்திருக்கிறோம். இங்கு வீர விசுவாசம் கொண்டவராக தூய செபஸ்தியார் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று மறைக்க வேண்டிய தருணம் வந்தது. ஒரு மேலாண் நோக்கத்திற்காக அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லி மறைத்தார். கிறிஸ்தவர் சொல்வது எதற்காக அவர் மறைப்பது? ஒரு பெரிய மேலாண் நோக்கம் அங்கே மறைந்திருந்தது. அந்த மேலாண் நோக்கம் ஏத கலாவணி நேரம் கிறிஸ்து என்று பெயரை சொன்னாலே கொன்றார்கள், தீச்சுளையில் போட்டார்கள், எண்ணெயில் அவர்களை கொதிக்க வைத்து எடுத்தார்கள். இதையெல்லாம் நடந்த மிக உயரமான நேரம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி அடைக்கப்பட்ட நேரத்திலே இவர் ரோமை படையிலே படைத்தளபதியாக இருக்கிறார். அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு போராட்டம் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் மறுதளிக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்து விட்டுவிடாது என்று சொல்லி சிறைச்சாலையில் இருந்து கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் ஒரு முக்கிய ஊக்குவிப்பு கருவியாக அவர் செயல்படுகிறார். என்றால் அந்த தருணத்தில் அதை மறைத்தால்தான் சிறைச்சாலைகளை காப்பாற்ற முடியும். அதற்காக அவர் மறைக்கிறார். அங்கிருந்து எல்லோருக்கும் தைரியம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்துவது என்பது யாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் என்று சொல்லி அவர்களை வலுவுகிறார். பவுலுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது பவுலும் அதைத்தான் சொல்கிறார். பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்கிறார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் பிறந்து விட்டேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக இறந்துவிட்டேன் என்று சொன்னார். அது எனக்கு ஆதாயமே. முன்னர் இருந்த அந்த விசுவாசத்தை பார்க்கிற போது உள்ளிருக்கிறது. நம் முன்னோர்கள் கொண்ட அந்த விசுவாசத்தை பார்க்கிற போது எவ்வளவாய் இந்த கிறிஸ்துவுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, இந்த உலகத்திற்கோ இந்த செல்வத்திற்கோ இந்த உடைமைகளுக்கு அல்ல. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே. அந்த கிறிஸ்துவுக்காக நான் இறந்துவிட்டேன் என்று சொன்னால் அது எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்வது போல அவரும் இந்த பேர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மடிகிற இந்த பேர் யாருக்கு கிடைக்கும்? இது ஒரு கொடை, இது ஒரு பொக்கிஷம், இது கிடைக்க முடியாத செல்வம் என்று சிறைச்சாலை போய் ஒவ்வொருவரையும் பேச்சுகிறார். அவங்களுக்கு பெரிய ஊக்கத்தை ஏற்படுத்துகிறார். சோர்ந்து போயிருந்தார்கள், வளர்ந்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்காக இறப்பது இவ்வளவு பெரிய பேரா என்று சொல்லி அவர்கள் தங்களே கிறிஸ்துவுக்காக வீர விசுவாசம் உள்ளவர்களாக மாறும் வண்ணமாக செபஸ்தியார் செய்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், மார்சிலியஸ் மார்க்குஸ் என்ற இருவர் அவர்கள் விசுவாசத்தை விடுகிற நேரம் பெற்றோர் குடும்பம் இதை பார்க்கிற போது அவர்கள் விசுவாசத்தை விடுகிற தருவாயில் இருக்கிறார்கள். அந்த தருவாயில் செபஸ்தியார் செல்கிறார்.
கிறிஸ்துவுக்காக நீங்கள் விசுவாசம் கொண்டு என்று சொன்னால் மிகப்பெரிய பேச்சை இழந்து விடுவீர்கள். நீங்கள் வாழ்வதன் நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் வந்த நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களே கொடுக்க வேண்டும் சொன்னால் இவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி விடுகிற நேரத்தில் இருந்து அவர்களை பூர்த்தி நிறுத்துகிறார். தளர்ந்து போன அவருடைய மரங்களுக்கு முட்டுக்கோள் கொடுக்கிறார். தூக்கி நிறுத்தி மிக சிறப்பாக கொண்டு வருகிறார். அவர் மிகப்பெரிய விசுவாசம் உள்ளவராக, தீர விசுவாசம் உள்ளவராக இருந்தார். கிறிஸ்துவுக்காகவே நான் மறைசாட்சியாக அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்தார். அன்புக்குள்ளே கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது மிகப்பெரிய கேடு பாக்கியமாக இருக்கிறது. அது நம்ம மனங்களுக்கு தெரிய வேண்டும், நம்முடைய உள்ளத்துக்கு தெரிய வேண்டும். அதை இன்றைக்கு தூய செபஸ்தியாருடைய ரத்தம் நம்முடைய உடலில் ஓடுகிறது என்று சொன்னால் அது வீர விசுவாசத்தை நமக்குள்ளே கண்டிப்பாக அந்த விசுவாசம் கொண்டவர்களாக சிறப்பாகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிற போது மிக சிறப்பாகத்திலே ஒருவர் பேச்சுக்கிறோம். நவீன காலத்தை பார்க்கிற போது ஒரு சாதாரண பிள்ளைகளை விசுவாசம் கொண்டவர்களுக்கு நாம் தடுமாறுகிறோம். அப்படி இருக்கு நமக்கெல்லாம் மிகப்பெரியவர்கள் தூய செபஸ்தியார் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கோயில் வருவதாக இருக்கலாம், வீட்டிலே ஜெபிப்பதாக இருக்கலாம், கடவுளுக்காக நேரம் எடுப்பதாக இருக்கலாம். பெரியவர் சொல்வார்கள், நீங்க எவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்களோ அந்த அளவு கடவுளுக்கு நேரம் கொடுக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப பிஸி, ரொம்ப வேலை பண்ணிக்கிறோம். எவ்வளவு வேலை செய்கிறீர்களோ அவ்வளோ டைம் கடவுள் கொடுக்கும். அப்போதான் வாழ்வில் இருக்க முடியும், இப்படித்தான் வாழ்வில் கொண்டு போக முடியும். ஆகவே பல நேரங்களில் இருந்து கடவுளை எல்லாம் நாம் ஒதுக்கொள்கிறோம். எல்லா வேலையும் வச்சுட்டு அதெல்லாம் டைம் நடந்துடும். ஆனால் எளிதாக புறக்கணிக்கக்கூடியது யார்? கடவுள். அதற்குத்தான் நேரம் சிறப்பாக கொடுப்பதில்லை. அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்குத்தான் நாம் நேரம் ஒதுக்குவதில்லை. பாருங்க, அவர் கொண்டிருந்த விசுவாசம் மற்றவர்களை தூண்டி எழுப்பது எப்படி? தாய் கோயில் வந்தால் பிள்ளை ஏன் வராது? தந்தை ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்தால் ஏன் மகன் அமர மாட்டான்? வீட்டிலே ஜோமாலை ஒளிகள் கேட்கிற போது ஏன் பிள்ளைகள் இதயத்தில் அந்த ஒளிகள் ஒழிக்காது? இதெல்லாம் நவீன காலத்தில் இல்லாத காரணமாக நாம் கடவுள் மீது விசுவாசம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தின் மாயிலை மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் கவர்ச்சிகள் இருப்பதன் காரணமாக உண்மையான மகிழ்ச்சி என்பது இல்லாமல் நற்செய்தியில் பார்க்கிறோம். 1000 ஆடுகளை தேடி போகிறார். எந்த ஆடுகளை தேடி போகிறார்? மகிழ்ச்சி இழந்த ஆடுகளை தேடி போகிறார். கடவுளை விட்டு பிரிந்த ஆடு, மகிழ்ச்சி இல்லாத ஆடு, சந்தோஷம் இல்லாத ஆடு, ஏதோ தொலைந்து போன ஆடு. அப்படி போன ஆடுகளை தான் தேடுகிறார். நாம் மிக சிறப்பான விதத்திலே கடவுளை விட்டு தொலைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு சிறப்பான விதத்திலே அவரை நோக்கி வருவதற்காக முயற்சியில் கிடைக்கப்படுவோம். பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:1 சொல்கிறார், ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறேன். அந்த ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிற போது பிலிப்பியர் 4:4 சொல்கிறார். நாம் படிப்பதற்கு அது எளிதான ஒரு வசனம். பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். 4:1 ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்து சொல்கிறார். 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்கிறார். இந்த மகிழ்ச்சி எப்போது வருகிறது? நாம் இறைவனோடு இணைந்திருக்கிற போது தான் கண்டிப்பாக வருகிறது. இறைவனோடு இருக்கிற போது கண்டிப்பாக வருகிறது. இல்லை என்று சொன்னால் காணாமல் போன ஆடுகளாகவே இருக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறோம். காணாமல் போயிருக்கலாம். ஆயை தேடி வருகிறார். அந்த ஆயிரத்திலே நாம் நம்மை ஒப்படைக்கிற போது காணாமல் போன அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, காணாமல் போன அந்த சந்தோஷம் கிடைக்கிறது, காணாமல் போன நிம்மதி கண்டிப்பாக. நாம் நவீன காலத்தில் வாழ்கிற போது பொருட்களில் அந்த மகிழ்ச்சியை தேடுகிறோம். நாம் வைத்திருக்கிற செல்வத்தில் அந்த மகிழ்ச்சியை தேடுகிறோம். அது ஒன்றுமே இல்லாமல் கடைசியை வாழ்க்கையில் இழக்கிறோம். ஆக இன்றைக்கு மிக சிறப்பாக செபஸ்தியார் தன்னுடைய மகிழ்ச்சியை இறைவனில் தேடினார், இறைவனை பார்ப்பதில் தேடினார். மிக சிறப்பானவர்களை அவர் வாழ்ந்து காட்டினார். அது நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக. இரண்டாவது பார்க்கிற போது அவர் வாழ்ந்த காலத்தில் செய்த புதுமைகள். வாழ்காலத்திலே 6 வருடமாக பேச முடியாத பெண்
வாயிலை சிலுவையானங்கள் வரைந்து அவர் பேச வைத்தார். ரோமை பேரரசர் குளோமிசுஸ் அவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய நோயை அவர் குணமாக்கினார். ரோமை பேரரசர் அவர் காலடியிலே 1400 கிறிஸ்தவர்களை அடிமையாக வைத்திருந்தார். செபஸ்தியார் இந்த பெரிய புதுமை செய்தின் காரணமாக அந்த 1400 கிறிஸ்தவ அடிமைகளை அவன் வெளியே ரிலீஸ் பண்ணுகிறார், அங்கிருந்து எடுத்து விடுகிறார். அதன் பிறகு அவனும் திருமுழுக்கு. ஆகவே அவர் செய்த புதுமைகள் இன்றும் தொடர்கின்றன. ஆகவே பல்வேறு வாழ்வான புதுமைகளை இறைவனை பணித்தவையால் மிக சிறப்பான முறையில் செய்கிற புனிதராக அமைகிறார். நம் மனதும் இறைவன் பக்கமாக இருக்கிற மனதும் பல்வேறு விதமான காரியங்களுக்காக தேடி வருகிறது. இறைவனை பல்வேறு விதமான தேவைகளுக்காக தேடுகிறது. இன்றைக்கு நம்முடைய மனிதன் ஆசைகளை தூய செபஸ்தியாருடைய பரிந்துரை வழியாக நாம் கேட்கிற போது இறைவன் தாமே நிச்சயமாக நாம் செய்திருக்கிறார். திருப்பாடல்கள் 37:4 சொல்கிறது, உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆக தூய செபஸ்தியார் வழியாக நாம் இறைவனிடம் அன்றாடி கேட்கிற வரங்களை எல்லாம் இறைவன் தாமே நமக்கு நிறைவாக நிச்சயமாக தருகிறார். ஆகவே நாம் மனதில் இருக்கிற பங்காட்டுகள், தேவைகள், ஆசைகள், விருப்பங்கள், இந்த மாதத்தில் செய்து கொண்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்து வைத்து தூய செபஸ்தியாருடைய பரிந்துரையாக நாம் வேண்டுவோம். தூய செபஸ்தியாருடைய பரிந்துரையாக நாம் பெற்றுக்கொள்வோம். தூய செபஸ்தியாருடைய மரணம் நமக்கு நன்றாக தெரியும். முதல் நான் சொன்னேன், அவர் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி மறைத்தார் என்று சொன்னேன். வெகு காலம் அதை மறைக்க முடியாது. என்றால் ஒரு கட்டத்திலே அவர் கிறிஸ்தவர்களுக்காக எல்லா விதமான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நாளும் மறைக்க முடியாது. வெளியே தெரிய வந்தது. ரோமை பேரரசர் தியோக்லேசியஸ் அவருக்கு தெரிய வந்தது. கண்டுபிடித்து விட்டார். ஆகவே கண்டுபிடித்தவர் அவரை அம்புகளால் எய்கிறார். எல்லா அம்பும் உடலில் போய் எய்கிறது. செபஸ்தியாருடைய உருவத்தை பார்க்கிற போதே அது ஒரு பிறந்த மேனியான இந்த உருவம், உடம்பெல்லாம் அம்புகள் எய்து துளைத்த உருவம். அவர் சிறுவத்தை நீங்கள் பார்க்கிற போது அந்த அம்புகளிலிருந்து இரத்தம் வடிந்திருக்கும். அதுதான் செபஸ்தியாருடைய திருவுருவமாக இருக்கும். ஆகவே அம்புகள் எய்யப்படுகின்றன. ஆனால் செபஸ்தியார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அரசன் நினைத்தான், முடிந்துவிட்டு நினைத்தான். ஆனால் அவர் உயிர் தப்பினார். வாருங்கள், உயிர் தப்பிய பிறகு நாம் ஒரு சில நல்ல காரியம் செய்கிற போது ஏதாவது ஒரு தீங்கு வந்தால் அதன் பிறகு அது பக்கமே போக மாட்டோம். ஏதாவது செய்கிறோம், அதன் பிறகு அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் பாருங்க, அவர் எழுந்து வந்துட்டார். எழுந்து வந்த பிறகு கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி அந்த அரசன் முன்பாகவே அதிவேகமாக நற்செய்தி அறிவிக்கிறார். முன்னர் இருந்த அந்த வேகத்தை விட அதிகமாக அவர் பேசுகிறார். அப்போது தடியால் அடிக்கப்பட்டு இறக்கிறார். இப்போதுதான் அவருக்கு இறப்பு. அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்து காட்டுவது ஒரு சோதனை வரலாம். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக ஒரு சோதனை வரலாம். ஆனால் அந்த சோதனையில் நேராக நின்று பயணிப்பவர்தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறார். ஒரு நன்மையை செய்கிற போது அதற்கான இடத்தில் வரலாம், அதற்கான விமர்சனங்கள் வரலாம். ஆனால் இருந்தாலும் நாம் கொண்டிருக்கிற அந்த நேர்கோட்டு பார்வை, நேர்பாதை நாம் பயணிக்கிற அந்த எண்ணம் இருக்கிற போது கண்டிப்பாக அதை பெற முடிகிறது. அதை ஒருபோதும் மாற்ற சிறப்பான விதத்திலே செபஸ்தியார் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக மிக சிறப்பான விதத்தில் வாழ்ந்தவர். ஆக நாமும் எவரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த பண்புகள் எல்லாம் இந்த கிறிஸ்துவை விதைப்பது, கிறிஸ்துவை உருவாக்குவது ஒரு நபருக்கு ஏதோ செபஸ்தியார் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்குமே கொடுப்பது. இந்த கடமை, இந்த பொறுப்பு எல்லோருக்குமே தரப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அதை சிறப்பான விதத்திலே செய்கிற போது இயேசுவின் இறையாட்சி பணி மிக சிறப்பானவர்கள் காணலாம். ஆக அன்புக்குள்ளே செபஸ்தியாரை பல கோணங்கள் நாம் பார்க்கலாம். நமக்கான மனமாற்றத்துக்காக பார்க்கலாம், மன மகிழ்ச்சிக்காக பார்க்கலாம், தீர விசுவாசத்துக்காக பார்க்கலாம், இறைவனை எல்லா காலத்திலும் சிக்கனை பிடித்துக் கொண்டதாக பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாடம் தேவைப்படுகிறோ எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து வளருங்கள். இன்றைக்கு சிறப்பாக அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறேன். நாம் சிறப்பான விதத்தில் வளர்வதற்கு
முயற்சி எடுப்போம், அவரிடத்தில் அருள் கேட்போம். நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிதாக கொடுப்பதற்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை எந்தெந்தும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பார்த்து எடுத்து வைப்போம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. அன்பின் இறைவா, திரு அவை தலைவர்கள் அனைவரும் இறை மக்களை புனித பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. சமாதானத்தின் ஊற்றே என் இறைவா, என் குடும்பங்களில் சமாதானம், அமைதி, ஒற்றுமை நிலவிடவும் இறையன்பில் வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. குணமளிக்கும் வல்லலே என் இறைவா, பஞ்சம் கொள்ளை நோயினால் அவதிப்படும் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு புதுவாழ்வு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. அன்பு தந்தையே இறைவா, எமது பங்கு மக்கள் செய்யும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தந்து மக்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. கருணையின் ஊற்றே இறைவா, உமது அளவற்ற கருணையை மழையாக மண்ணில் பொழிந்தருளும். பருவமழை பெய்யாத இடங்களில் ஏற்ற காலத்தில் நல்ல மழையை தந்து விவசாயம் செலுத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வே. கடவுள் நோக்கி கரம் கொடுப்போம். எல்லாரும் கை கொண்டுங்க. கடவுள் கை கொண்டுங்க. எவ்வளோ மேலான காரியங்களை கடவுள் தருகிறார். அவர் நோக்கி கை கொடுத்து பேசப்பா, எல்லாமே நீங்கள் தந்தது, எல்லாமே உங்களிடம் பெற்றுக்கொண்டது, இனி நீங்கள் தான் தர போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நாம் கரம் கூப்பி பேசு முன்னால் என்று கேட்போம். உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளை எடுத்து வையுங்கள். புனித செபஸ்தியார் பலவிதமான புதுமைகளின் சொந்தக்காரர். அவர் வழியாக உங்கள் வாழ்வுக்கு தேவையான புதுமைகளை கேளுங்கள். அந்த விசுவாசத்தை கேட்போம். அவர் கொண்டிருந்த இந்த விசுவாசம், கிறிஸ்துவுக்காக படித்த அந்த தன்மை, அதெல்லாம் நமக்குள் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை அவர் பார்த்து நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 44. பிள்ளை
அன்புக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டு நாம் அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உமது ஆசையால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது படையினால் புனித செபஸ்தியான் தம் உடலின் துன்பங்கள் அனைத்து வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்புத்தியினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க ஒவ்வொரு பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்தவரோடு சேர்ந்து நாங்களும் மண் உலகில் இடையராக உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடற்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு நேரத்தில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் என் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
இன்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பணி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் ஏற்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ள தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவி உமது திரு அவை நினைவுகூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுரை செய்தது. மேலும் உயிர்த்தல் விதரோக்கள் துயில்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணை, எங்கள் அற்புத கன்னியின் அரசை தூய லூர்து எண்ணை, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தொழுவியர், இவ்வுலகில் முதவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவழங்க உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றைப்பித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் பேரின்பத்திற்காக எமிப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். எங்கள் வாழ்வு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம்முடைய சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு பகிர்ந்து கொண்டு போவோம். சிரித்த முகத்தோடு புன்னகைப்போங்க. ஒருவருக்கு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். பக்கம் 55.
அடிவானம் தோற்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோற்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிகின்ற கண்ணீர் துவைக்கின்ற இயேசு அரசாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இயேசு அரசாகுமே. மலைக்காக ஜெபம். பக்கம் 148. தப்பில்லாத கிரமத்தோடு சகலத்தையும் நடத்தி வருகிற இறைவா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் கதி மாறி பெய்யவும் தவச தானிய முதலான சம்பத்துக்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தருளும். நாங்கள் அதிக தாற்பயத்தோடு நன்றி அறிந்த தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோட்ச சம்பத்தை நாடி அடைய எங்களுக்கு அருளுமாறு எங்கள் நாட்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்றி நன்றி நல்ல தேவனே. புனித செபஸ்தியாரின் திருவுருவம் தாங்கிய சப்பரத்தை எமது ஊரின் தெருக்களில் சுமந்து செல்லவும் இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கவும் வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இறையேசுவே. நன்மை புரியும் இறைவா, பஞ்சம் கொள்ளை நோயிலிருந்து இந்த செபஸ்தியார் வழியாக என்னை காத்து வரும் இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இறையேசுவே. வாழ்வழிக்கும்
எங்கள் வாழ்வு வளம் பெற எங்களுக்கு ஆசீரும் அருளும் வழங்கி வரும் உமது மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இயேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாடும் நம்மை காக்கும் இயேசுவை. அன்புக்குள்ளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு அருட்சோரியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய சிறப்பு பாதுகாவலருக்குரிய செபஸ்தியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ள கைதட்டி நாம் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்கவும் தேவையான பொருளாதாரம் பெறவும் இறைவனால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சமாதான சந்தோஷம் இவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காக சிறப்பானவர்களை வாழ்த்துகிறோம். அன்புக்குள்ளே இந்த நாள் சிறப்பாக நடைபெறுவதற்காக நம்முடைய ஆலை நிர்வாகிகள் கோட்பொழுது தோழர்கள் பொற்போஸ்கோ சபையை சார்ந்த அன்பு உள்ளங்கள் மிக சிறப்பானவர்களை ஆலையிலிருந்து நம்மிடமிருந்து வரி பெற்றவர்களுக்கு பொருட்களை வாங்கியது இந்த அசனத்திற்கான ஏற்பாடுகள் செய்து இது அனைத்தையுமே ஒரு நல்ல உள்ளத்தோடு கண்ணால் உள்ளத்தோடு செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துகிறேன். சிறப்பான நம்மளுடைய எல்லா தேவனுக்கும் மிக முக்கியமான திருப்பலி அதான் முக்கியம். திருப்பலி தான் முக்கியம். ஆகவே அதை மிக சிறப்பானவர்களை செய்வது நமக்கு இந்த பீடம் பார்க்கிற போதே ஒரு திருவிழா போல் தெரியும். ஆகவே சிறப்பாக திருவிழா குழந்தை சன்னியை மிக சிறப்பான அவர்கள் கைதட்டி பாராட்டுகளை வாழ்த்து மிக சிறப்பான நம்மளுடைய சப்பர பகுதி மிக சிறப்பானவர்களே அதை ஏற்பாடு செய்து அதற்கான ஒழுங்குமுறை செய்து நம்முடைய உபதேசியார் அதில் பங்கெடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களை ஒரு கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பானவர்கள். நமக்குள்ளே நாம் அடுத்து மேற்கொள்ள போகிற உன்னதமான செயல் வீடுகளில் பாலனை செய்யும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ். எல்லா வீட்லையும் ஸ்டார் போட்டாச்சா, குடில் வச்சாச்சா, ஃபாதர் பங்களா பாருங்க, மகிழ்ச்சி மணி பாருங்க, அந்த ஸ்டார் போட்டாச்சு, குடி வச்சாச்சு. அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டார் போட்டணும், குடி வச்சுக்கணும். எல்லாரும் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் நான் போட்டால் தான் போட்டேன்னு சொல்லி நான் முதல்ல போட்டேன். அதனால் எல்லாருமே ஸ்டார் போட்டுருங்க, குடி வச்சுருக்கேன். ஆண்டவரை சொல்லியிருக்காக நம்ம தயார் செய்யணும். இஸ் பால் நான் ரெடி. அது செய்கிற ஒரே ஒரு சைன் எனக்கு முதல் சைன் ஸ்டார் போடுறது. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வரவேற்பு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லுது முதல்ல. ரெண்டாவது குடி வைக்கிறோம். இஸ் பால்லே எங்கள் வீட்டில் பிறக்க வாங்க சொல்லி குடி வைக்கிறது. குடில் போட்டிருக்கிறது. குடில் போட்டிருக்கு நீங்கள் பேர் கொடுக்க வேண்டிய கடைசி நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை. தலைப்பு இளங்குளத்தில் இறைவன். ஒரு சிலர் போன வருஷம் பேர் கொடுக்காம உங்கள் தெருவில் வரும்போது கூப்பிட்டீங்க. போன வருஷம் பரிசு கொடுத்துட்டோம், இந்த வருஷம் கொடுக்க வருவோம், ஆனால் பரிசு சரிங்களா? ஒரு ஒழுங்குமுறை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். குடியில் வைக்கிறதுக்கு கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. எல்லா வீட்டிலும் வச்சுருங்க. குடியில் வைக்கலன்னா நெஞ்சு பத்து பண்ணணும். எங்கள் வீட்டில் ஏசி பறக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி உள்ள அப்படியே துடிக்கணும். எப்படியாவது வச்சிடணும், எப்படியாவது வச்சிடணும். ஏதாவது ஒரு எளிய முறையிலாவது ஏசி பால் கணக்கிறாங்க. அது ஒரு அடையாள முறை. இப்போ அந்த அடையாள முறையில் இருந்தது தான் நான் தயார். பாருங்க, தவக்கால் ஆரம்பிச்சு தவக்கால் ஆரம்பிச்சு ஃபாதர் மறைவு வைக்கணும்னே சொன்னார். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். ஆகவே இப்போ நம்ம எல்லாரும் இடத்த மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? உட்காந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். அது கொஞ்சம் இடத்த மாற்றி அப்படின்னாரு. உண்மை நமக்கு வரல. ஃபாதர் சொன்னார், இடத்தையும் மாற்றாத நீங்கள் எப்படியோ மனத்தை மாற்ற போறீங்க அப்படின்னாரு. பல நிலைகளில் இதெல்லாம் ஒரு ஸ்டெப். நான் ரெடியாக இருக்கிறேன், எங்கள் வீட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நமக்கு அடையாளம். அப்படி நம்ம முடிந்த அளவு முயற்சி எடுக்கணும். போன வருஷம் நான் வைக்கல, இந்த வருஷம் வச்சிடணும். வைக்கணும், எப்படியாவது வைக்கிறது ரெடி பண்ணணும். நீங்கள் பால் கேஸ் வந்து வீட்டில் வைக்கும் போது அங்கே சண்டை இருக்காது. அங்கே ரொம்ப நிம்மதியான முறை இருக்கும். நல்ல செயல் நடக்கும். அடிக்கடி நடக்காது. டிவி வாலிபம் கூட்ட வேண்டிய தேவையில்லை. அடிக்கடி நடக்கும்போது டிவி வாலிபம் கூட்ட வேண்டிய தேவையில்லை. அமைதியாக சுகமாக குடும்ப வாழ்க்கை இருக்கும்.
அதை சிறப்பாக செய்ய முடியாது போடுங்க. அடிக்கடி இதை சொல்லப்படும் என்று சொன்னால் நம்ம வைக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் கடவுள் சொல்கிறார் அடையாளம். ஆகவே சார் போட்டிருக்க குடியில் வச்சிருங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. அப்போ அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அன்போடு கேட்டுக்கிறேன். வருகிற வியாழக்கிழமை 12ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மிக்கேல் அறிவர், புனித சூசேப்பர், புனித ஆரோக்கியர்கள், புனித அந்தோனியார் அன்பியங்களை வீடுகளில் பால்நேசு 4 அன்பியங்கள் வீடுகளில் பால்நேசு மக்கள் தயாராக அன்போடு கேட்டுக்கிறேன். வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி புனித செபஸ்தியார் அன்பியம், புனித குழந்தை செல்வியம். 14ஆம் தேதி புனித லூர்தன் அன்பியம். தொழிலே போன வருஷம் இந்த பால்நேசு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மக்கள் சொல்கிறது அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சாபம்லாம் மாறி இருக்குது, குழந்தை பாக்கி கிடைச்சிருக்கு, கல்யாணம் இருக்குது. இப்படி பல விதமான ஆசீர்வாதங்களை வீடு தேடி வருகிற பாலும் இயேசு கொடுக்குறாங்க. அப்போ அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கிறேன். பால் இயேசு வருகிறவங்க தான் வீடுக்கே நிம்மதி. பல நேரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், இயேசு கண்டிப்பார் அந்த நேரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். சாபங்கள் கட்டுக்களின் அனைத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பெறுவார் பால் இயேசு. அப்போ அதற்கு தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கிறேன். மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகும். மாலை 5 மணிக்கு சரியாக ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே அதற்கு வருகை தருகிற அன்போடு கேட்டுக்கிறேன். அதில் வரிசையாக இல்லை. இப்போ செபஸ்தியாருக்கு போவோம், அதில் குழந்தைய இருக்கும், போயிடுவோம், லைனில் போயிடுவோம். டிக்கெட் இருக்கிற அங்கே ஆரம்பிக்கிறது வேற ஒரு ஆள் இருப்பாங்க, வேற ஒரு கல்வி சேர்ந்து இருப்பாங்க, வரிசையாக போயிடும், வரிசையாக போயிடும். ஆகவே எங்கள் அன்பு படி தான் வருவாங்க, இல்லை வரிசை அந்த பக்கம் ஆரம்பித்து எல்லாமே போயிடும். அது தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கிறேன். லூர்தன்னை போவதற்கு முன்பாக நாம் ஆட்டோவில் செல்கிற நன்றிகள் இந்த பக்கத்தில் ஆரம்பித்து காமராஜ் நகர் என்பது புதிய லூர்தன் நன்றி. ஆகவே இங்கு செல்லிருக்கும். ஆகவே அதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே ஒரு சில மனிதர்கள் 2 நிமிடம் மட்டும் எல்லாரும் முழந்தால் படிட்டு மௌனமாக மழைக்காக கொண்டாடுறோம். நானும் முழந்தால் கொடுப்பேன், நீங்களும் முழந்தால் கொண்டு மௌனமாக பிங்க் ஆஃப் சைலன்ஸ். இந்த சைலன்ஸில் நம்ம மழைக்காக கொண்டாடுறோம். எல்லாரும் கொஞ்சம் மணிக்குடிகள் மழைக்காக நாம் ஜெபித்து தூய செபஸ்தியார் வழியாக இயேசுவே எங்களுக்கு மழையை தாங்கன்னு சொல்லி மௌனமாக அந்த கண்ணம் படிக்கிறீங்கன்னா உருக்கமாக ஜெபிங்க. இந்த வருஷம் நமக்கு தேவையான மழை வேணும், இன்னைக்கு தேவையான ஆசீர்வாதம் வேணும், நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். வழிபோடு எல்லாம் நம்ம சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அந்த மழையை தருவார் நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். நன்றி மொழி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை காத்திருமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியாக புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தின் நம்பிக்கை பாடுகளை வெற்றி தந்ததோ அதே மனவலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியா நம்மனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பக்கம் 80.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே